ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு. நானு போட வேணாம் அப்படின்னு யோசிச்சேன். இத நாமளே வந்து அவங்கள என்கரேஜ் பண்ற மாரி ஆயிடுமேன்ற மாரி யோசிச்சேன். பட் ஆனா என்னால முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல, ஒரு லெவலுக்கு மேல எதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்க பேசுற வார்த்தைகளும், நீங்க கேட்கிற வார்த்தைகளும், அது ரொம்ப ஒரு மாரி மனச ரொம்ப காயப்படுத்துது. ஆ ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு மொபைல் எடுத்து தன்னோட ஃபேஸையோ, தன்னுடைய பதிவையோ அவ வந்து போடுறா அப்படின்னாக்கா, அவ தப்பானவன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதுங்களா? ப்ளீஸ் அத ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, அவ வராங்க, நீங்கலாம் பேசுறதையும் தாண்டி வராங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலிக்குள்ள அவங்க எவ்வளோ பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சோசியல் மீடியால வர்றதுக்கு, அவங்க வீட்ல எவ்வளோ பேச்சு வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ திட்டு வாங்கியிருப்பாங்க. அதையும் மீறி வராங்க. அவங்களெல்லாம் சமாளிச்சு லைவ் வந்து போட்டாலோ, வீடியோ போட்டாலோ அதுல வந்து பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க. எதுக்கு இது? இல்ல எதுக்குன்னு கேட்கிறேன். சொல்லுங்க கொஞ்சம். இதே உங்களோட சகோதரியோ, உங்களுடைய அம்மாவோ, உங்களுடைய யாரோ ஒருத்தர், பெண்கள் யாரோ ஒருத்தர் லைவ் போடுறாங்க, வீடியோஸ் போடுறாங்கன்னா, நீங்க வந்து சொல்வீங்க. அவங்க அந்த இடத்துல அவங்களுடைய நியாயத்த அவங்க வச்சுட்டு லைவ் போடும்போது, உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் போடணுன்ற எண்ணம் வருமா? ஒரு சகோதரரா, ஒரு சகோதரியா நீங்க வந்து போடுவீங்களா? சொல்லுங்க. அது மாரி தானே நாங்களும். எங்களுக்குள்ள 1008 விஷயங்கள் பர்சனல் உள்ள மறைஞ்சிருக்கு. நாங்க வந்து அதெல்லாம் வந்து சொல்ல முடியாம சரி, இத நம்ப இப்ப படிச்சிருக்கவங்க வந்து வேலைக்கு போறாங்க. ஓகேங்களா? படிச்சிருக்கவங்க வேலைக்கு போறாங்க. அவங்க கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. அப்படியே அவங்களோட ப்ரொஃபஷனல் வேற மாரி போயிடுது. என்ன மாரி படிக்காதவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச வீடியோவோ, அவங்களுக்கு தெரிஞ்ச லைவோ போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவால்ல. எதுக்கு இந்த வன்மம்? நாம இருக்கிறது கொஞ்ச நாள் தான் சகோதரர்களே. இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போமா என்னன்றது தெரியல. கடவுள் அந்த மாரி ஒரு வாழ்க்கைய மனிதர்களுக்கு குடுத்துருக்காரு. நம்ப நல்லது செய்யாட்டியும் பரவால்ல. மத்தவங்களோட மனச காயப்படுத்தாம இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு மொபைல் எடுத்து வீடியோ போட்டாலே தப்பானவ அப்படின்லாம் வந்து யாரையும் கெஸ் பண்ணாதீங்க. லைவ்க்குள்ள பாருங்க, வீடியோஸ் பாருங்க. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன மோட்டிவேட்ல இருக்காங்க, என்ன தாட் அவங்க சொல்றாங்க, இல்ல எப்படி இருக்காங்கன்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க பேட் கமெண்ட்ஸ் போடுங்க. பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பண்ணா கூட, அதர் ஐடில வேற ஃபேக் ஐடில வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்றீங்க. உங்கள பிடிக்கலன்னு தான் வந்து பிளாக் பண்றது. ஓகே. அத ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிடிக்கல, வேணாம். நம்ம லைவ்க்கு இவங்க வேணாம் அப்படின்ற மாரி. ஏன்னா 4 பேர் வந்து நல்ல விஷயங்கள சொன்னாலே போதும். இந்த 4 பேர் வந்து நல்ல விஷயங்கள சொன்னாலே போதும். இந்த பேட் கமெண்ட்ஸோ, டபுள் மீனிங்ல பேசுறோம் நமக்கு வேண்டவே வேண்டாம். புரியுதுங்களா? எங்களுக்கு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலி முக்கியம் தான் நாங்க வந்து லைவ்க்குள்ள வரோம். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் இந்த பேட் கமெண்ட்ஸ் போட்டு மத்தவங்க மனச காயப்படுத்தாதீங்க. எவ்வளோதான் சரி, அவங்கலாம் இப்படிதான், அவங்கலாம் இப்படிதான்னு மனச தேத்திக்கிட்டாலும் இந்த லைவ் முடிச்சுட்டு எங்க பர்சனல் எதனா ஒரு விஷயம் எங்கள அஃபெக்ட் பண்ணும்போது, இப்படியெல்லாம் நம்ம பேச்சு வாங்கிட்டு லைவ் போடுறோம், இப்படி பண்றோமே அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்றோம் எங்க மனசுக்குள்ள. எல்லாம் இந்த லைவ் போடுற பெண்களையும், வீடியோஸ் போடுற பெண்களையும் போய் கேட்டு பாருங்க அவங்க கிட்ட. நீங்க போடுற கமெண்ட்ஸால அவங்க எவ்வளோ மனசளவுல நொந்து போயிருப்பாங்கன்னு. ஒரு எப்படி சொல்றது? நான் அத சொல்லக்கூடாது. ஒரு தவறான வீடியோ போடுறவங்க கூட, என்ன நம்மளுக்கு இவ்ளோ பேட் கமெண்ட்ஸ் வந்து ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால யாரோட மனசையும் காயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேணாம். நாம்ப இருக்கிறது கொஞ்ச நாள். நல்ல விஷயங்கள ஷேர் பண்ணிட்டு, நல்ல விஷயங்கள பதிவு பண்ணிட்டு நம்ம போலாம். நம்ப இல்லனாலும், நம்மள வந்து மத்தவங்க தேடணுன்ற மாரி நம்ம வாழாட்டியும் பரவால்ல. ஆனா, இருக்கும்போது மத்தவங்களோட மனச நம்ம காயப்படுத்தக்கூடாது நண்பர்களே. எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமான விஷயத்த தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நீங்க கேட்கலாம், "நீ ஏன் லைவ்க்கு வர? ஏன்னா வீட்டு வேலைக்கு போலாம். இல்ல வந்து போயிட்டு குப்பை அள்ளலாம்" அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எங்களுக்கு அதையும் செய்ய முடிஞ்சா நாங்க செய்வோம். ஓகே. செய்ய முடியல. சரிங்களா? அதனால வந்து லைவ்ல உட்காந்துருக்கோம். லைவ்ல வர்றது எங்களோட தப்புன்னாலும், நாங்க என்ன பேசுறோம்ன்னு பாருங்க. நாங்க என்ன பதிவிடுறோம்ன்னு பாருங்க. பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலனா தாராளமா அமைதியா போங்க. நீங்க மெனக்கெட்டு லைவ்ல வந்து உட்காந்துட்டு, "நீ லைவ் போடுறியே உனக்கு வேலை இல்லையான்னு?" கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு வேலை இல்லையான்னு தானே எங்களுக்கு கேட்க தோணுது. நீங்க ஒரு வார்த்தை பேசும்போது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கு நண்பர்களே. தயவுசெய்து இந்த பேட் கமெண்ட்ஸ் வேண்டாம் தயவுசெய்து. இந்த வீடியோல, இந்த பதிவுல யார் மனசையும் நான் காயப்படுத்தியிருந்தா மன்னிச்சிருங்க. அந்த பேட் கமெண்ட்ஸ் தயவுசெய்து போடாதீங்க ப்ளீஸ். நீங்க லைக் பண்ணாட்டியும் பரவால்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவால்ல. ஆனா கமெண்ட்ஸ் மட்டும் தயவுசெய்து போடாதீங்க. அந்த வார்த்தைகள்லாம் வந்து நாங்களும் வந்து ஒரு குடும்பத்தில ஒரு நல்ல குடும்பத்தில இருந்து பிறந்து வளர்ந்தவங்க தான். எங்க அப்பா, எங்க அம்மாலாம் வந்து நான் மட்டும் இல்ல, எல்லா பெண்களுமே அப்படிதான். ஒரு பெண்கள் தவறா போறதுக்கு எந்த பேரண்ட்டோ, எந்த சகோதரரும் ஒத்துக்குவாங்களா? சொல்லுங்க. ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி வீட்ல பேரண்ட்ஸ்கிட்டயோ, இல்ல ஹஸ்பண்ட் கிட்டயோ வந்து பெர்மிஷன் வாங்கி லைவ் போடுறேன்னா, உங்கள சமாளிக்கவே முடியல எங்களால.
அது நான் மட்டும் இல்லை, லைவ்ல இருக்க எல்லாரும் ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரு சிலர்கிட்ட பேசின விஷயங்கள் தான். எங்களால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ப்ளீஸ் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க. லைவ்ல பார்க்கும்பொழுது இது நம்மளுடைய சகோதரி மாதிரி, நம்ம தங்கச்சி மாதிரி, நம்ம அக்கா மாதிரி யோசிங்க. உங்கள் மனைவியோ உங்கள் குழந்தையோ யாராவது கேட்டால் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றே சொல்வீங்க, என் மனைவி குழந்தைய நான் லைவ்லலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் என்னை லைவ்ல விட்டுருக்காரு, எங்கள் அப்பா அம்மா என்னை லைவ் போடு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்கன்னா, என் குழந்தை என்னோட மனைவி வந்து தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து அவங்க சரி உன்னால் படிக்கல, சரி இதை வச்சு எதனா பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அமைதியாக விட்டுருக்காங்க. அதனால தயவுசெய்து ப்ளீஸ் இந்த பேட் கமெண்ட்ஸ் மட்டும் போடாதீங்க நண்பர்களே. பாய்.